நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் உயிரே. கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் அன்பே உன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரைநொடி மின்னல் போலே சென்றாயே. அன்பு என்னடா வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் வெளியவே இருக்க. வெளியவாது இருக்கனே நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா மாப்பிள்ளை கிட்ட அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடா அன்பு. அன்னைக்கு மாப்பிள்ளை அமுதா கிட்ட கோவப்பட்டதுனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. உங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. இதுக்கப்புறம் இனி உங்களை நான் மன்னிச்சு என்னமா ஆக போகுது? டேய் என்னடா அன்பு, என்னால உன் வாழ்க்கை போயிடுச்சுங்கிற? நீ என் புள்ளடா, நீ என்னைக்குமே நல்லா வாழணும்னு தானடா நான் ஆசைப்பட்டிருக்கேன். இல்லம்மா, உங்களுக்கு என் வாழ்க்கையை விட அக்காவோட வாழ்க்கை தானமா முக்கியம். நீங்க தானே சொன்னீங்க நீ யாரு வேணா கல்யாணம் பண்ணி எப்படியோ போ, ஆனா என் பொண்ணு வாழ்க்கைக்கு மட்டும் உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. கவலைப்படாதீங்கம்மா, என் வாழ்க்கை எப்படி போனாலும் என்னால அக்கா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. டேய் இப்படி எல்லாம் பேசாதடா அன்பு. அன்னைக்கு மாப்பிள்ளை கோவமா இருந்ததுனால நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம உன்கிட்ட அப்படி பேசிட்டேன். இப்ப என்ன உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? நீ அந்த சைலஜா பொண்ணை தானே விரும்புற? அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடா, நான் மாப்பிள்ளையோட கையில கால விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். எப்படிமா அவ வரமாட்டாங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? இல்லடா அன்பு, உண்மையதான் சொல்றேன். நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு கூட வராம அங்க இங்கன்னு தெருவுல படுத்து தூங்குறதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலடா. நீ அமுதாவுக்காகவும் நான் அன்னைக்கு பேசினதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியாவது போய் இந்த சைலஜா பொண்ணை கூட்டிட்டு வாடா, நான் மாப்பிள்ளை கிட்டயும் அமுதா கிட்டயும் பேசுறேன். எவ்வளோ ஈஸியா சொல்றீங்களம்மா, போய் கூட்டிட்டு வான்னு. கூப்பிட்டா மட்டும் அவ எப்படிமா வருவா? இல்ல நம்ம போனா போறதுக்கும் வானா வர்றதுக்கும் அவ என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா? டி அன்பு, நீ போய் கூப்பிடலன்னா நானாவது போய் பேசி கூட்டிட்டு வரேன்டா. அவ ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லு. வரமாட்டாமா, நீங்க இல்ல யாரு போய் கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. நான் போனதுக்கே இதுக்கப்புறம் என் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ ஒருவேளை கதிர்மாமாவே மனசு மாறி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நிறுத்தினாலும் ஷைலஜா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டா. டேய் சைலஜாவும் வரமாட்டாங்கற, அவ வராம இந்த கல்யாணத்தையும் நிறுத்த முடியாது. இப்ப ஆனது ஆயிடுச்சு, இனி என்னடா பண்ணணும்னு சொல்ற? நான் என்னமா சொல்றது, நீங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்க இஷ்டப்படி எல்லாம் பண்ணுங்க. முன்னாலேயாவது இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு ஷைலஜா என் கூட இருந்தா, ஆனா இப்போ அவளும் என் கூட இல்ல. இப்ப நான் மாமா கிட்ட போய் என்னன்னு சொல்லி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றது? எனக்கு அந்த சஞ்சனாவை பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் நீ தானடா முன்னாடி அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, இப்போ பிடிக்கலன்னு சொல்ற. உனக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை விளையாட்டா போச்சா? எதுக்குடா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறேன்னு சொல்றாரு? இதுக்கு மேல நான் என்ன சொல்லுமா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியலடா அன்பு. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். உன் அக்கா வேற கூப்பிட்டு நாளைக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு துணி வாங்கணும், முகூர்த்தப்பட்டு எடுக்கணும் போகலான்னு சொல்லி கூப்பிட்டா. நாளைக்கு எல்லாரும் துணி எடுக்கிறதுக்கு வேற போறாங்கடா. துணி எடுக்கிறதுக்கு மாமா உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னாடா. என்னம்மா, இப்ப கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்கு நானும் வரணுமா? அதான் என் வாழ்க்கையவே முடிச்சிட்டீங்க, இன்னும் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, எல்லாத்தையும் பண்றேன். டேய் நீ ஏன்டா இப்படி பேசுற? உன் அக்கா மாமா விருப்பப்படி இந்த கல்யாணத்தை பண்ணனாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, எப்படியாவது மாமா கையில கால விழுந்து நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இன்னும் நான் என்னதான்டா பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம்மா, நீங்க பண்ண வரைக்கும் போதும். இதுக்கு மேல என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏன் மின்னல், ஏன் என் வாழ்க்கையில வந்த? நீயா தான் என் வாழ்க்கையில வந்த. அன்னைக்கு நீ கூப்பிட்டப்போ ராங் நம்பர்னு அன்னைக்கே உன் நம்பரை நான் பிளாக் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்காதுல்ல மின்னல். நானும் நிம்மதியா இருந்திருப்பேன், நீயும் எங்கேயாவது சந்தோஷமா இருந்திருப்ப. அட்லீஸ்ட் ஃபோன்ல பேசினது ஃபோனோட நிறுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஆயிருக்காது மின்னல். அன்னைக்கு நீ கேட்ட பணத்தை நான் அன்னைக்கே அனுப்பி வச்சிருந்தேன்னா அதோட நீயும் எனக்கு கூப்பிட்டு இருந்திருக்க மாட்டேன், நானும் உன்னை பார்த்துருந்துருக்க மாட்டேன். நான் எதுக்கு மின்னல் உன்னை நேரில் பார்க்க வந்தேன், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை நேரில் பார்த்த அந்த நிமிஷம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும் போதும்னு எனக்கு ஏன் தோணணும்? ஆனா உன்னை பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு மின்னல், என் வாழ்க்கையில நான் சாகுற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க போறேன்னு. ஆனா இப்படி மின்னல் மாதிரி வந்து மின்னல் வேகத்திலேயே போயிடுவேன்னு நினைக்கல மின்னல். நீயும் நானும் ஒன்னா இருந்தது கொஞ்ச நாளா இருக்கலாம்,
ஆனா இந்த கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு சாகுற அளவுக்கு எவ்வளவோ என் வாழ்க்கையில பண்ணிட்டு போயிட்டிய மின்னல். என்னால என் வீட்டுக்கு கூட போக முடியலடி. என் வீட்டுல எங்க பார்த்தாலும் எனக்கு நீ தான் தெரியற. அப்புறம் என் பைக்கு, நான் சாப்பிடாம இருந்தாலும் இருப்பனே தவிர என் பைக் எடுக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. ஆனா என் பைக்கை பார்த்தா கூட எனக்கு ஓ ஞாபகம் தாண்டி வருது. இப்படி நின்னா நடந்தா படுத்தா சாப்பிடுற சாப்பாடுல இருந்து போட்டுக்கிற துணியில இருந்து எதை பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நீ தான் மின்னல் இருக்க. நான் எப்படி உன்னை மறப்பேன்? உன் கை கோர்த்து அடி நான் சென்ற இடம் தன்னந்தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே. உன் போல் சாய்ந்து அடி நான் நின்ற மரம் இழலை எல்லாம் சுருட்டிக் கொண்டு நெருப்பாய் இருக்கிறதே. நிழல் நம்பிடும் என் தனிமை, உடல் நம்பிடும் உன் பிரிவை, உயிர் மட்டும் நம்பிட மறுக்கிறதே. நான் சொல்லல இவங்க தான் இருப்பான்னு. என்னடா அன்பு, இன்னைக்கு என்ன தண்ணி பாட்டிலா இல்ல சோடா பாட்டிலா? ஐயோண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் மச்சான் நீங்களும் வந்திருக்கீங்க. உன்கிட்ட பேசலாம் தான் அன்பு வந்தேன். சக்தி எல்லாம் சொன்னான். சக்தி உன்னால எதுவும் பண்ண முடியல, உன்னை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொன்னான். ஆனா எனக்கு என்னமோ உன் மேலதான் தப்புன்னு தோணுது அன்பு. மச்சான். ஆமா அன்பு, கதிரண்ணா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுலயோ நீ இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும்னு உன்னை கட்டாயப்படுத்தினதுலயோ எந்த தப்பும் இல்ல. ஏன்னா நீ சைலஜாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நீ சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவரிடத்துல நான் இருந்திருந்தாலும் இன்னும் வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ சைலஜாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு நீ தான் அவருக்கு புரிய வச்சிருந்திருக்கணும். நீ அதை பண்ணல. சரி, அவருக்கு உன் காதுல புரிய வைக்கிறத விடு. முதல்ல சைலஜாவுக்கு உன் காதுல புரிய வச்சியா? அப்படி நீ புரிய வச்சிருந்தனா அவ உன்னை விட்டு போயிருந்திருக்கவே மாட்டா அன்பு. ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றது பெருசுல அன்பு. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் அவளை விட்டுறக்கூடாதுன்னு உறுதியா இருக்கணும். அதுதான் முக்கியம். மச்சான் அவளை விடணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல மச்சான். அன்னைக்கு இந்த கல்யாண விஷயத்துல பிரச்சனை வந்தப்போ கூட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், நான் ஷைலஜாவை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கதிர் மாமா கிட்ட சொன்னேன். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்கவே இல்லை மச்சான். அக்காக்கும் மாமா கடையில பிரச்சனை வந்தப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போதைக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு பேசி புரிய வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஷைலஜா என்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு போயிட்டா. இல்ல அன்பு, அன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் நீ ஷைலஜா முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா லவ் பண்றவங்களுக்கு இடையில சந்தேகம் வரலாம். ஆனா நீ லவ் பண்றியா இல்லையானே அவளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதை நீ வர வச்சுட்ட, அதுக்கு மேல எப்படி அவ உன் கூட இருப்பா? எனக்கு புரியுது மச்சான். அன்னைக்கு நான் அப்படி சொன்னது தப்பு தான். அதை எப்படியாவது அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் ஹாஸ்டலுக்கு போனேன். ஆனா அவ என்னை பார்க்க கூட தயாரா இல்ல. இப்ப எப்படி அவகிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் போனாலே அவ என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்றா. எப்படிடா பாப்பா, அந்த பொண்ணு முன்னாடியே எனக்கு என் அக்காவும் என் குடும்பமும் தான் முக்கியம், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி அனுப்பி வைப்பியாமா? அப்புறமா போய் வாமா மின்னல்னா அவ வந்துருவாளா? சக்தி சும்மாறா. என்னடா மச்சான், ஒரு புள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை பாக்குறானுங்க. ஆனா கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கெல்லாம் அசால்ட்டு. டேய், பிள்ளைங்கெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தாலே தாலியை கலட்டி ஆணில மட்டும் போறாளுங்க. இந்த லட்சணத்துல நீ வாங்கி கொடுத்த பஞ்சு முட்டாய் ஆரஞ்சு முட்டாய்க்காக அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உன் கூடவே இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? சக்தி சொல்றது உண்மைதான் அன்பு. ஆனா அதுக்காக லவ்ல பிரச்சனை வந்துட்டா உடனே நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மளை விட்டு போயிருவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் நம்மளை விட்டு போகாம இருக்கணும்னா அந்த அளவுக்கு அவளுக்கு உன் மேல நம்பிக்கையும் காதலும் இருக்கணும். அந்த புள்ளைக்கும் இவன் மேல எல்லாம் இருந்துச்சு, அதை இவனாதான் கெடுத்துக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு நீ இவன்கிட்ட பேசுறதுக்கு இல்ல, இவனை பாக்குறதுக்கு கூட அவ வரமாட்டா. டே மச்சான், அந்த பொண்ணு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தானடா இருந்துச்சு. நீ பேசினா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவனுக்காக நீ போய் அவகிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறியாடா மச்சான்? ஆமா மச்சான், சக்தி என்ன சொல்ற மாதிரி நான் போனா அவ என்கிட்ட பேசுறதுக்கு கூட வரமாட்டேங்கிறா. நீங்க போனா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவா. அவகிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வச்சு இங்க கூட்டிட்டு வர முடியுமா மச்சான்? அன்பு, நான் போய் பேசினா அவ வீட்டுக்கு வருவாளா இருக்கும். ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவான்னு உனக்கு தோணுதா அன்பு? இல்ல மச்சான், அவ வீட்டுக்கு வந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அவகிட்ட பேசி புரிய வச்சிருவேன். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த 3 நாள்ல புரிய வச்சிருவியா அன்பு? 3 நாள் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பாக்குறவங்களை எல்லாம் மண்டைய சொரிய வைக்கலாமே தவிர புரியெல்லாம் வைக்க முடியாது. சக்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா போங்கடா, நீங்க சீரியஸா பேசினா எவனும் கேட்க மாட்டான்டா. இப்ப இந்த ஃப்ரேம்ல நான் இருக்கிறதுனாலதான் ஏதாவது காமெடி பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடே கொஞ்சம் சும்மா இருறா. உண்மையை சொன்னா எவன் கேட்கறான்?
இங்க பாரு அன்பு, உனக்காக நான் பேச மாட்டேன்னு சொல்லல, நான் போய் பேசுறேன். ஆனா என்னைக்குமே லவ்வர்ஸ் கிடையில மட்டும் மீடியேட்டர் இருக்கக்கூடாது அன்பு. நீ அவளை எவ்வளவு லவ் பண்ற, உன் காதல் எப்படிப்பட்டதுன்னு நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணுமே தவிர அதை நான் சொல்லி அவளுக்கு புரியக்கூடாது. அப்படி புரியவும் புரியாது அன்பு. காதல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நீங்க 2 பேர் தான் பேசி சரி பண்ணணும். அங்க 3ஆவதா ஒரு ஆள் வந்தா அப்புறம் அந்த பிரச்சனை சரியாயிருமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் காதல் இருக்காது அன்பு. அவளுக்கு நீ என்ன புரிய வைக்கிறதா இருந்தாலும் அதை நீ தான் புரிய வைக்கணும். உங்களுக்கு இடையில வேற யாரையுமே வர விட்டுறாத. அப்புறம் இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாள்ல ஷைலஜாவுக்கு புரிய வைக்கிறத விட இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் முக்கியம். இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னா நீ ஷைலஜா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நீ சஞ்சனா கிட்ட பேசணும். சஞ்சனாவை நீ தனியா பார்த்து நீ ஷைலஜாவை எந்த அளவுக்கு லவ் பண்ற, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லி புரிய வை. ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்தா கூட அவளை உன்னால முழுசா பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாது, சந்தோஷமா வாழ முடியாதுன்னு அவளுக்கு புரிய வை அன்பு. அப்போ நிச்சயமா அவளாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு தோணுது. ஆமண்டா அன்பு, மச்சான் சொல்றதுதான் சரி. சாட்சிக்காரன் காலில் உழுகிறத விட சண்டைக்காரன் காலில் உழுகிறது மேல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ யார்கிட்டயோ போய் பேசுறதை விட பேசாம கல்யாண பொண்ணுகிட்டயே பேசிட்டாலே கல்யாணம் நின்றுண்டா. சரி மச்சான், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் முதல்ல சஞ்சனா கிட்ட பேசி பார்க்கறேன். பேசுட அன்பு. சஞ்சனா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீ நிறுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் ஷைலஜாக்கு பேசி புரிய வைக்கிறத அப்புறம் பொறுமையா கூட பண்ணிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சஞ்சனா கிட்ட பேசு, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாரு. அதுக்கப்புறமா நான் கதிரண்ண கிட்ட பேசுறேன். சரி மச்சான். சிட்டி வளரு, இங்க பாத்தியா எம்புட்டு பெரிய கடை. நடக்காத கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்கே என் தம்பி இம்புட்டு பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே. ஒருவேளை நடக்கிற கல்யாணமா இருந்தா எம்புட்டு பெரிய கடைக்கு கூட்டிட்டு போயிருப்பான். சிவந்திக்கே மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமையா? எக்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நமக்கு தானே தெரியும், கதிருக்கு எப்படி தெரியும்? அவன் ஏதோ இந்த அன்பு பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான், கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னடி வளர் இப்படி சொல்லிட்ட? உன் நாத்தனாக்காரி கல்யாணம் முடி நீயே நடக்காதுன்னு அவசரமா வாய வைக்கிற. அட போக்க, நீ வேற வாய வைக்கிற மூக்க வைக்கிறேன்னுக்கிட்டு. அது ஒரு ஆளு, அது ஒரு மண்டை, அதுக்கு அன்புவை கட்டி வைக்கணும்னு சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா வருது. எப்படிதான் இந்த அன்பு பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாண்டே தெரியல போ. அட அதுதான் வளரு, எனக்கும் தெரியல. அன்னைக்கு அம்மாச்சி சொல்றதெல்லாம் கேட்டப்போ இந்த அன்பு பையனும் இந்த சைலஜா பிள்ளையும் ரொம்ப உயிர்க்குயிரா காதலிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இவன் பொசுக்கன்னு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். ஆமா, பின்ன அவன் சம்மதிக்காம என்ன செய்வான்? ஒரு பக்கம் கதிரு, ஒரு பக்கம் அமுதா, ஒரு பக்கம் அவன் அம்மா, எல்லாரும் ரவுட்டு கட்டி நின்றுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா இல்லையான்னு அவனை டார்ச்சர் பண்ணா அவன் கடைசியில சம்மதிக்கிறேன்னு தான் சொல்லுவான். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவெல்லாம் ஒன்னும் அந்த சைலஜா பிள்ளைய அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டான். அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருப்பான். நீ வேணா பார்க்க, நிச்சயமா இந்த கல்யாணம் நின்றும். என்னடி வளரு இப்படி சொல்ற? நீ பொண்ணு வீட்டுக்காரி மாதிரியே பேச மாட்டேங்கிறியே. அட போக்க, நீ வேற பொண்ணு வீட்டுக்காரி பண்ணு வீட்டுக்காரின்னு இங்க பார்க்க. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. இருந்தாலும் கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி ஆளாளுக்கு 2 புடவையை எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இந்த கல்யாணம் நின்றுடும். திரும்பி அன்புக்கு அந்த சைலஜா பிள்ளைக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடக்குமா, அப்ப திரும்பவும் துணி எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஆளுக்கு ஒரு செட்டு எடுத்துக்குவோம். அப்ப மொத்தம் ஆளுக்கு 2 செட்டு. எப்படி எட்டி வளரு, ஒரு நாத்தனாக்காரியோட கல்யாணம் நிக்கிறத பத்தி கூட கவலைப்படாம 2 செட்டு புடவை கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுற ஒன்ன மாதிரி ஒரு அன்னிக்காரி இந்த உலகத்துல சல்லடை போட்டு தளிச்சாலும் கிடைக்காதுட்டி. நீ சல்லடை போட்டு சலிச்சிட்டு உட்காந்துரு, நான் போய் சேரி எடுக்கிறேன். நானும் வரேன். அண்ணி இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை அங்கேயெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அம்மாவும் வரல. கல்யாணத்துக்கு சாரி எப்படி பார்த்து எடுக்கணும்னு எனக்கு தெரியாதுல்ல, நீங்க தான் பார்த்து எடுக்கணும். ஐயோ சஞ்சு, நானும் கல்யாணத்துக்கு புடவை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு நல்ல ரெட் கலர்ல பட்டு புடவை கட்டினா எடுப்பா இருக்கும் பாத்துக்க. அதான் ரெட் கலர்ல பட்டு புடவை எங்க அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏட்டி வளரு, என்னமோ இந்த பரங்கிக்காய் மண்டைக்கு அந்த அன்புவை கட்டி வைக்கிறதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்னமோ கல்யாணத்துக்கு ரெட் கலர்ல புடவை கட்டினா அழகா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாக்க, கல்யாணத்துக்கு ரெட் கலர்ல புடவை கட்டினா அழகா இருக்கும்னு சொன்னேன். அது அவளுக்கு கட்டினா அழகா இருக்கும்னு நான் சொன்னேன். அப்புறம் வேற யாருக்கு? வேற யாருக்கு? அன்புவை கட்டிக்க போறது சைலஜா தானே, அவளுக்கு தான். என்னது, அவதான் இல்லையே போயிட்டாளே. போனா என்னக்க, இப்படி இருந்தாலும் அன்பு பையன் அந்த சைலஜா பிள்ளைய தான் கட்டிக்க போறான். அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம்னு நடக்கும்ல. இப்ப முகூர்த்தப்பட்டு 50,000 60,000 கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்க, அது என்ன வீணாக்கவா முடியும்? எப்படியும் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணும்போது அது அந்த சைலஜா பிள்ளைக்கு கொடுத்துருவோம். பாவம், அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாதுல்ல, நம்ம தானே எல்லாம் பார்த்து செய்யணும். எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் இருக்கும். அப்ப அந்த பட்டு புடவையை அவளுக்கு கொடுத்துருவோம். எப்படி
ஏடி வளரு, நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் நாத்தனாக்காரிக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ கடைசியில உன் புருஷன் உனக்கு டைவர்ஸ் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிடுவான் போல. அந்த நாள் தான் எப்போ நடக்கும்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குதே. அண்ணி என்ன நீ புடவை பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அது ஒண்ணு இல்லம்மா சஞ்சு, இங்க புடவையெல்லாம் ரொம்ப விலை கம்மியா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லாவும் இல்ல. கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா நல்ல விலையுள்ள புடவை அழகழகா இருக்கும், அங்க போய் நம்ம எடுத்துக்கலாம் வா. சரி அண்ணி. அன்பு, நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அண்ணி, ரிசப்ஷனுக்கு எங்க 2 பேருக்கும் ஒரே கலர்ல தானே ட்ரெஸ் எடுக்கணும். நீங்க கல்யாண புடவை பாருங்க அண்ணி, நானும் அன்பும் சேர்ந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் பாக்குறோம். அக்கா எனக்கு சஞ்சனா கிட்ட கொஞ்சம் பேசணும். வா அன்பு, பேசலாம், பேசிட்டே ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம். வளர்க்கா எனக்கு சஞ்சனா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு புரியுது அன்பு, நீ பேசு, நாங்க அந்த பக்கம் போறோம். அப்புறம்க்கா மாமா. இல்லடா அன்பு, நீ பேசு, கதிர் வந்தா நான் சொல்றேன். சரிக்கா. அன்பு, நீ என்கிட்ட வந்து பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னப்போ ரொம்பவே பயந்தேன். ஆனா இப்போ நீயே என்கிட்ட பேசணும்னு வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு. சஞ்சனா, நான் உங்ககிட்ட பேச வந்ததே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு தான். சஞ்சனா, உனக்கே தெரிஞ்சிருக்கும், என் வீட்டில் இருந்த ஷைலஜாவும் நானும் ஒருத்தர் விரும்புகிறோம். அவளும் என்னை லவ் பண்ணுறா, நானும் அவளை லவ் பண்ணுறேன். கல்யாணம்னு நான் ஒன்று பண்ணிக்கிட்டா அது அவளை தான் பண்ணிக்குவேன். அப்புறம் எதுக்கு அன்பு அன்னைக்கு வந்து என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? அது நான் ஒரு காரணத்துக்காக சொன்னேன். ஆனால் அது நான் சொன்னது தப்பு தான் சஞ்சனா, என்னை மன்னிச்சிரு. இப்போ அதை பற்றியெல்லாம் சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் எனக்கு சத்தியமாக இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இப்போ கூட என் மாமாவுக்கும் என் அக்காவுக்கும் பிரச்சனை வந்துருமோன்ற பயத்தில் தான் திரும்பவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னனே தவிர இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை சஞ்சனா. ஒருவேளை நாளைக்கு நான் என் மாமாவுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கூட என்னால் உன் கூட சந்தோஷமா வாழ முடியாது. ஏன்னா என் மனசுலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி சைலஜா இருந்த இடத்துல அவளுக்கு பதிலாக இன்னொருத்தியை என்னால் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா இங்க பாரு, நெஞ்சுக்கு வெளியே மட்டும் இல்லை, நெஞ்சுக்குள்ளேயும் அவ மட்டும்தான் இருக்கா. இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அவ மட்டும்தான் இருப்பா. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்தாலும் நான் உன் கூட வாழ மாட்டேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் சஞ்சனா, நான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு என் கதிர் மாமா கிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. ஆனா நீ வேண்டான்னு சொன்னா நிச்சயமா இந்த கல்யாணம் நின்றுடும். எனக்காக நீதான் சஞ்சனா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். சாரி அன்பு, நீ எப்படி கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அவ்வளோதான் பண்ணிக்குவேன்னு சொல்றியோ அதே மாதிரி நானும் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா ஒன்னதான் அன்பு பண்ணிக்குவேன். நீ எப்போ என் வீட்டுக்கு என்னை பொண்ணு பார்க்க வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னியோ அந்த நிமிஷத்துல இருந்து நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் அன்பு இருக்கேன். ஸோ என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அன்பு, சாரி. சஞ்சனா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்ன பிடிச்சிருக்கு, லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வேற. ஆனா நானும் ஷைலஜாவும் லவ் பண்றது அப்படி இல்ல. நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். எங்க லவ் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க கூட என்னால முடியாது. எனக்கு நீ புரிய வைக்கவும் வேண்டாம் அன்பு. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஏய் சஞ்சனா, நான் ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தா கூட நான் உன் கூட வாழ மாட்டேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது அன்பு, நீ அந்த ஷைலஜாவை லவ் பண்ற, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உன்னால என்னை ஏத்துக்க முடியாது, எனக்கு தெரியும். ஆனா நிச்சயமா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நீ அவளை மறந்துட்டு என்னை ஏத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பொண்ணுங்களை வேணாலும் லவ் பண்ணிருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி பக்கத்துல இருக்கும்போது எத்தனை பேரை லவ் பண்ணியிருந்தாலும் பொண்டாட்டிய நிச்சயமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியெல்லாம் காதலிச்சவளை மனசுல நினைச்சுக்கிட்டு எந்த ஆம்பளையாலையும் கண்ட்ரோலாலாம் இருக்க முடியாது. அப்படி நீயும் என்னை ஏத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்பு. ஏய், அது இந்த அன்பு இடத்துல வேற எவனாதான் இருந்திருந்தா அது நடந்திருக்கும். ஆனா என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நடக்குதா நடக்கலையான்னு கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அன்பு. நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்குவேன்னு உன்கிட்ட பேச வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? அன்பு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஏய், கடன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சு பல்ல பேத்துருவேன். பரவாயில்ல அன்பு, நீ ஜாலியா பேசும்போது தான் அழகா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ கோவமா பேசும்போது அதை விட அழகா இருக்க. அடிச்சி
அடிக்கிறதுக்காக கூட உன்னை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். பாரு அன்பு, அடிக்கிறதுக்காக கூட என்ன தொட மாட்டியா? இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன தொட்டு தான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.